ஹை கைஸ், நான் அல்ஜிலி. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு இமேஜிலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, இல்லைனா அதோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் 4 டூல் யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். 4 இமேஜ் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4 இமேஜ்லேயும் 4 வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பாலிகான் லேசர் டூல். அது இங்கே டூல் பாரில் 3வது இருக்குது. ப்ரெஸ் பண்ணி மவுஸ் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா 3 காட்டும். அதில் பாலிகான் லேசர் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே. இந்த இமேஜ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை ஜூம் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோலோடு சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே. நீங்கள் இமேஜ் மூவ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பாரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்ட் மார்க் வரும். இந்த ஹேண்ட் பாயிண்டர் ஹேண்ட் மாதிரி மாறுறதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கொண்டு போகலாம். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் லைக் திஸ். இப்படி இப்போ நான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற போயை நான் வந்து பாலிகான் லேசர் டூலால் செலக்ட் பண்ணுறேன். ஏதாவது தவறுதலாக அதில் எங்களை மாறி உங்களுக்கு தவறுதலாக கிளிக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக delete பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ரீடூ பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா அவங்களோட மவுஸ் பழவி இருந்து அவங்களோட கைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறது. ஓகே, டன். இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த பேக்ரவுண்ட் இந்த ரைட் சைடில் பாருங்கள் ஒரு லாக் விழுந்திருக்கு. அந்த லாக்கை நாங்கள் ரிமூவ் பண்ணணும். லாக் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த லாக்கை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே பண்ணிட்டீங்கன்னா சரி போயிடும். இப்போ நாங்கள் இதை ஒரு நியூ லேயராக மாற்றணும். இங்கே இருக்குது ரைட் சைடில் கிரியேட் அ நியூ லேயர்னு சொல்லி. இப்போ நீங்கள் இதை கிளிக் கண்ட்ரோல் C அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட C ப்ரெஸ் பண்ணிவிட்டு லேயர் 1 செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு புது லேயராக வந்துடும். விசிபிலிட்டி இன்விசிபிலிட்டி
விசிபிளாக இன்விசிபிளான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தனியாகவே விழுவும். நாங்கள் வேறையாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இப்போ மூவ் டூல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டூல் பாரில் நியூ கண்ட்ரோலோடு சேர்த்து என் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு சைஸ் கொடுத்துக்கோங்க. 150 ரெசல்யூஷன் வச்சு நான் ஒரு 1200 1000 பிக்சலில் ஒரு நியூ இமேஜ் செஞ்சுருக்கேன். இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா ஓகே. ட்ராப் பண்ணி அந்த ஃபோட்டோ அப்படியே எங்களுக்கு புது லேயராக வந்துடும். நீங்கள் சைஸஸ் ஏதோ ஒன்று உங்களுக்கு இதில் மாற்றணும்னா வந்து கண்ட்ரோல் டி, கண்ட்ரோலோடு சேர்த்து டி ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா எடிட்டில் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, அதோட ஷார்ட்கட் தான் கண்ட்ரோலோட டி. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதனுடைய சைஸை குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தலை ஆல்ரெடி மேலே போயிருக்கு, அதை உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஏன் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்கேல் பண்ணிங்கன்னா வந்து அந்த இமேஜுடைய வந்து கரெக்டான போஸ்டர் போய்ட்டும். அதனால தான் நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் அதோடைய ஸ்கேலை குறைச்சிங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் அப்படியே சின்னதாகிடும். உங்களுக்கு வேணும்னா பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ லாக் இருக்குது, லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லேயர், இந்த ஒயிட்டில் இருக்க லேயர் தான் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் கலர் ஓவர்லே, கலர் ஓவர்லேயில் உங்களுக்கு ஏதாச்சும் கலர் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லைனா இங்கே கிரேடியன்ட்டும் இருக்குது, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் ஆப்ஷன்ஸ் தான், இது நான் சொல்லித்தரேன், எக்ஸ்பர்ட் இல்லை. பேசிக்காக ஃபோட்டோஷாப் உங்களுக்கு புதுசாக யார் கற்றுக்க இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பர்ட்டுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. ஓகே, நான் ஒரு கலர் க்ரே கலரில் வச்சு ஓகே பண்ணிவிட்டு உங்களுக்கு சேவ் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ், இல்லைன்னா ஃபைலில் சேவ் எஸ் போயிட்டு ஏதாச்சும் ஃபைலுக்கு மாற்றிட்டு ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் இது பாலிகானல் லேசர் டூல் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இந்த இமேஜ். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது மேக்னெட்டிக் லேசர் டூல் யூஸ் பண்ணி இப்படி ஒரு இமேஜில் யூஸ் பண்ணி நாங்கள் இப்படி ஒரு சிம்பிளை இல்லைனா ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது, இல்லைனா பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த கிளாஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஜூம் பண்ணணும், கண்ட்ரோலோட ப்ளஸ், நான் ஆல்ரெடி சொன்னது. இது எப்படின்னா மேக்னெட்டிக் லேசர் டூல். இது நாங்கள் பாலிகானல் மாதிரி நாங்கள் தேவையான மாதிரி கிளிக் பண்ணியிருக்க தேவையில்லை. இது ஆட்டோவாக இந்த ஆப்ஜெக்டுடைய எட்ஜை டிடெக்ட் பண்ணிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன்று காட்டுறேன். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ கிளிக் ஹியர், இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். அதோடு நாங்கள் எட்ஜில் இது கொண்டு போகிறப்போ ஆட்டோவாக இப்போ நான் எதுவும் கிளிக் பண்ணலை, நான் ஜஸ்ட் எட்ஜில் கொண்டு போகிறேன். அதே மாதிரி ஸ்பேஸ் பார் பிடிச்சிட்டு மூவ் பண்ணுறேன், எட்ஜில் கொண்டு போகிறேன். இப்படி நான் எதுவும் கிளிக் பண்ணலை, அது ஆட்டோவாக எட்ஜை டிடெக்ட் பண்ணி அந்த லைன் அப்படியே வந்துட்டு போகுது.
இது ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறது வந்து ஓகே பாருங்கள், சம்டைம் அது டிடெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் உள்ளுக்கு வந்த மாதிரி தெரியுது. அப்போது நீங்கள் delete பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்போது அது ஆட்டோவாக அங்கே டிடெக்ட் பண்ணிக்கும் அது தான் எட்ஜ்னு சொல்லி. ஸோ அகெயின் மறுபடியும் உள்ளே போச்சுன்னா ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு கிளிக். பிகாஸ் அங்கே ஒயிட் கொஞ்சம் கலந்து இருக்கிறதுனால அந்த எட்ஜை டிடெக்ட் பண்ணிக்க முடியலை. ஓகே, இந்த இடத்துல மட்டும் ஓகே. நீங்கள் எட்ஜில் கொண்டு போனீங்கன்னா சரி. இந்த டூல் ஆல்மோஸ்ட் ஒரு சாலிடான ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எட்ஜ் நல்லா தெரிகிற ஒரு இமேஜில் நீங்கள் மவுஸை ஜஸ்ட் கொண்டு போனீங்கன்னா போதும், அது ஆட்டோவாக எட்ஜ் டிடெக்ட் பண்ணிவிட்டு அதாவே ட்ரா பண்ணலாம். இங்கெல்லாம் எட்ஜ் நல்லா கிளியராக இருக்குது, அதனால் ஆட்டோவாக டிடெக்ட் பண்ணிக்குது. தவிரத்தில் உங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சுன்னா delete ப்ரெஸ் பண்ணி பேக் டு நார்மல் வரலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ மூவ் டூல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லாக்கை தொடங்க. லாக்கு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா சரி. புது லேயர் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் காப்பி பண்ணுறப்போ இப்போ இந்த கிளாஸ் இருக்க லேயரில் தான் நீங்கள் காப்பி பண்ணணும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சி ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் லேயர் 1 கிளிக் பண்ணிவிட்டு லேயர் 1ல் பேஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ தான் லேயர் 1க்கு அந்த இமேஜ் பேஸ்ட் ஆகும். இப்போ இந்த லேயர் 1ன்னு சொல்கிறது இதாக இருக்கும். இப்படி உங்களுக்கு வேணும்னா வேறு இமேஜுக்கு மாற்றிக்கலாம். இல்லை அப்படியே உங்களுக்கு 2 மாதிரி வச்சு உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெயினாக சொல்லித்தரது வந்து இந்த டூலை வச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கிறது, சரியாக எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறது தான். மற்றபடி உங்களுக்கு எப்படி அவசியமான முறையில் யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி அந்த முறையில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டோ ஏதாச்சும் வேலையோ உங்களுக்கு செஞ்சுக்கலாம். நான் இது சேவ் பண்ண போகிறது இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டினது எப்படி அடுத்த இந்த 2 டூலையும் வச்சு செய்கிறதுன்னு சொல்லி. பாலிகானல் லோஸும் ஒன்று மேக்னெட்டிக். பாலிகானல் லோஸும் நாங்கள் எட்ஜை எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் கிளிக் பண்ணி போக வேண்டியிருந்துச்சு. மேக்னெட்டிக்கில் வந்து ஆட்டோவாக எட்ஜை டிடெக்ட் பண்ணி அது பின்னாடி அப்படியே நாங்களும் எங்களோட மவுஸை கொண்டு போக தான் இருந்துச்சு. ஓகே,
போதும். நெக்ஸ்ட் டூல் குயிக் செலெக்ஷன் டூல். குயிக் செலெக்ஷன் டூல் எப்படின்னு பார்த்தா, நான் அதுக்கு இந்த இமேஜை யூஸ் பண்ணுறேன். சாரி, இந்த இமேஜ். ஓகே, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலோட ப்ளஸ். ஓகே, இவ்வளோ போதும். குயிக் செலெக்ஷன் டூல்னு சொல்கிறது வந்து, இதுவும் வந்து சர்ஃபேஸில் இருக்கிற ஆப்ஜெக்டில் இருக்கிற இமேஜில் இருக்கிற சிம்பிளில் தானாக ஆட்டோவாக டிடெக்ட் பண்ணிக்கும். எப்படின்னு சொன்னால், இப்போ நான் பெஸ்ட் சைஸை கொஞ்சம் கூட்டுறேன். இங்கே தான் இருக்குது பெஸ்ட் சைஸ். அதில் டயாமீட்டர் இந்த அளவு நான் வச்சுக்கிறேன். சரி, பாருங்கள், இந்த இடம் ஆட்டோவாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்களுக்கு வேணும் இந்த பேர்ட் ஃபுல்லாக எங்களுக்கு ட்ரா பண்ணுறது மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்க தான் வேணும். இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த இடம் தானாகவே டிடெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்படி எங்களுக்கு எவ்வளோ கண் மட்டத்துக்கு எவ்வளோ தெரியுதோ அந்த அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிப்போம். இப்போ அங்கே இடையில கொஞ்சம் கேப் இருக்குது. அது நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு உங்களை சொல்லித்தரேன். ஓகே, சாதாரண இன்னும் ஜூம் பண்ணிக்குவோம். கண்ட்ரோல் ப்ளஸ். ஓகே, இந்த கேப்பெல்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் சைஸை நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் பாருங்கள், இங்கே இருக்கணும், எட் டு செலெக்ஷனில் இருக்கணும். சாம்பிள் லேயர்ஸ் ஆட்டோ ஹேண்ட் சைன்ஸில் இருக்கணும். ஓகே, இங்கே இப்போது இதில் கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓல்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், நீங்கள் ஓல்டர் ப்ரெஸ் பண்ணுறப்போ அங்கே அதோடைய சிம்பிள் மாறுது, மைனஸ்னு வருது. மைனஸ்னு வருது. நீங்கள் எந்த அளவு வெளியில் வந்திருக்கோ அந்த அளவில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ அது உள்ளே போயிடும். செலெக்ஷன் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, எட்ஜெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்னும் இருக்கு மைனஸ் ஆல்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏஎல்டி ஆல்டர் ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செலெக்ஷன் வெளியில் இருக்க செலெக்ஷன் போயிடும். ஓகே, ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேர்ட் செலக்ட் ஆகிருக்கு. சரி, இன்னும் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு இது வேணும்னாலும் வேறு லேயருக்கு மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிவிட்டு லேயர் 1 செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி. இது மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா மூவ் டூல் யூஸ் பண்ணி வேறு இமேஜுக்கு வேணாலும் கண்ட்ரோல் நியூ 1200 1000 150 ரெசல்யூஷன் வச்சு மாற்றிக்கலாம்.
ஓகே, அடுத்தது நாங்கள் மேஜிக் பாயிண்ட் டூல் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நாங்கள் இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கும் குயிக் செலெக்ஷன் டூலுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னென்னா, குயிக் செலெக்ஷன் டூல் எங்களுக்கு ஆப்ஜெக்டை பார்த்து செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ண தான் இருக்குது. ஆனால் இதில் எங்களுக்கு மேஜிக் பாயிண்ட் டூல் யூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம் டோட்டலாக. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா, செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடம் ஒன்றும் செலக்ட் ஆகலைன்னா பேக்ரவுண்டில் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அகெயின் ப்ளஸ் மைனஸ் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ப்ளஸ் மார்க் வருது, நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடம் ஓகே செலக்ட் ஆகிடுச்சு பேக்ரவுண்ட். சிம்பிளாக நீங்கள் டிலீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், அப்படியே போய்ட்டு அது ஒரு ஈஸியானது. சாதாரணமாக ஒரு solid பேக்ரவுண்ட் இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் பார்க்க போகிறது பென் டூல் யூஸ் பண்ணிக்கிட்டு, பென் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற இமேஜ் இந்த இமேஜ் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் சேம் லைக் polygonal lasso tool மாதிரி தான் செலக்ட் பண்ணி போகிறதா இருக்குது. ஆனால் இதில் உங்களுக்கு சார்ஜ்னா வந்து தவறுதலாக இடங்கள் கிளிக் பண்ணினா நீங்கள் கண்ட்ரோல் Z தான் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் Z ஒரு தடவை, அப்புறம் கண்ட்ரோல் Alt ப்ரெஸ் பண்ணிவிட்டு Z கொடுத்தீங்கன்னா ஓகே. நான் இதை டிலீட் பண்ண முடியாது. டிலீட் பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபுல்லாக போயிடும். நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் இவ்வளோ நீங்கள் ட்ரா பண்ணது வந்து செலக்ட் ஆகும். ஃபெதர் ரேடியஸ் 1 மாதிரி கொடுங்க.
பண்ணியாச்சுன்னா முன்ன மாதிரி செலக்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் முன்ன பண்ணுறது தான் லாக் ரிமூவ் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். புது லேயர் கிரியேட் நியூ லேயர் கொடுங்க. கொடுத்துட்டு லேயரில் காப்பி பண்ணி நியூ லேயரில் பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணது Ctrl+C பண்ணிவிட்டு இங்கே Ctrl+V பண்ணுங்கள், பேஸ்ட். இங்கேயும் 2 மாதிரி வந்துருக்கு. அதே தான் உங்களுக்கு இந்த பிளாக் ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் வர மாதிரி குயிக் பாயிண்ட் டூல், மேஜிக் பாயிண்ட் டூல் செலக்ட் பண்ணி டாலரன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. 10 மாதிரி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், 5. ஓகே. நீங்கள் செலெக்ஷனை ரிமூவ் பண்ணணும்னா Ctrl+D ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl+D ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் எது செலக்ட் பண்ணியிருந்தோமோ அது போயிடும். Ctrl+D பண்ணிவிட்டு நான் ஜூம் அவுட் பண்ணுறேன், Ctrl மைனஸ். ஓகே. இப்போ நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வேணும்னா நீங்கள் புது ஒரு இமேஜில் 1200 1000 ரெசல்யூஷன் 150 கொடுத்துட்டு டைப் பண்ணி ஒன்று போட்டுக்கலாம். Ctrl+T ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஸ்கேல் பண்ணுங்கள். ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் 4 மெத்தட் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி புது ஒரு இமேஜுக்கு மூவ் பண்ணுறது, இல்லைனா உங்களுக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த 4 டூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பாலிகான் LSO அண்ட் மேக்னெட்டிக். அதுக்கப்புறம் நாங்கள் குயிக் செலெக்ஷன் மேஜிக் பாயிண்ட் டூல் யூஸ் பண்ணேன். அடுத்து பென் டூல் யூஸ் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷன் கொடுத்தோம். ஓகே கைஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.